வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி அப்படின்னா, அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளராக இருந்த ஜவஹர் அலி அதிமுகவிலிருந்து சமீபத்தில் விலகியிருந்தார். இப்போ அடுத்து யார் பக்கம் போக போகிறாரு அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் இருந்துச்சு. ஏடிஎம்கேலேருந்து விலகிறவங்க முக்கால்வாசி பேர் டிவிகே பக்கம் தானே போகிறாங்க. பல எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு டிவிகே பக்கம் போயிட்டாங்க. ஜவஹர் அலி அவர்களும் டிவிகே பக்கம் போக போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஓடிக்கு இருந்த நேரத்தில் ஒரு டிவி நிகழ்ச்சியில் ஜவஹர் அலி ஒரு விஷயம் பேசினார். அண்ணாமலை புதுசாக கட்சி தொடங்க போகிறதா சொல்லியிருக்காரு. இப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜில் அந்த ப்ராசஸ் இருக்குது. கட்சியை தொடங்கி அவருடைய கொள்கைகள்லாம் சொல்லுவார். ஒத்து வந்தால் கண்டிப்பாக அண்ணாமலை கட்சியில் நான் வந்து சேருவேன், அண்ணாமலையோடு சேரக்கூடிய அந்த ஐடியா எனக்கு இருக்குது அப்படின்னு ஒரு டிவி நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு. பேசி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிவி நிகழ்ச்சியில் சொல்கிறாரு, நான் பேசினதை அண்ணாமலை கேட்டிருப்பார் போல, அவ்வளவு அப்டேட்டடாக இருக்கார் மலை. உடனே எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி அவருடைய ஐடியா என்ன, அவருடைய விஷன் என்ன அப்படிங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணார். ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர் அலி அடுத்த நாள் டிவி நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு. அப்போது ஜவஹர் அலி அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளராக இருந்த ஜவஹர் அலி அண்ணாமலை இயக்கத்தில் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு அப்டேட்டு. மூத்த பத்திரிகையாளர் மணி தான் இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது, ஒன் இந்தியா தமிழ் இருக்காங்களே, அவங்க இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்பி வேலுமணி அதிமுகவிலிருந்து விலகக்கூடிய முடிவில் இருக்கார். ஏன்னா எஸ்பி வேலுமணிக்கு மட்டும்தான் கட்சியில் பொறுப்பை எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருக்காரு. அவரை நம்பி வந்த பல மாவட்ட செயலாளர்களுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு திருப்பி எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்கல இபிஎஸ். அதில் எஸ்பி வேலுமணி அதிருப்தியில் இருக்காராம். அதனால் ஏடிஎம்கேலேருந்து விலகி டிவிகேல சேரலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடந்துக்கு இருக்கான். டிவிக்கே வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்களாம். ஆனால் எஸ்பி வேலுமணிக்கு ஒரு தயக்கம் இருக்கான். என்னன்னா, கொங்கு பெல்ட்டில் தான் எஸ்பி வேலுமணியுடைய பாலிடிக்ஸ் இருக்குது. கொங்கு பெல்ட்டில் அண்ணாமலைக்கு மிக ஆதரவான ஒரு அலை இருக்குது. நாளைக்கு அண்ணாமலை அரசியல் கட்சி ஆரம்பித்தார்னா கொங்கு பெல்ட்டில் இருக்கிறவங்களாம் அண்ணாமலை பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நாம் டிவிகேவுக்கு போகாமல் அண்ணாமலை கட்சியில் சேர்ந்தால் என்ன, அண்ணாமலை கட்சி தொடங்குற வரைக்கும் சைலண்டாக இருக்கலாம். கட்சி தொடங்கினோன்னு அண்ணாமலை இயக்கத்தில் சேர்ந்தால் நார்மலாகவே கொங்கு பெல்ட்டில் அண்ணாமலை ஸ்ட்ராங்கு, இதில் நாமளும் சேரும்போது அந்த கொங்கு பெல்ட்டு நம்ம கண்ட்ரோலுக்கு வரும், நமக்கு ஃபேவராக திரும்பும், நல்லா இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு எஸ்பி வேலுமணி நினைக்கிறாராம். இதை ஒன் இந்தியா தமிழ் ஷேர் பண்ணியிருக்காங்க. விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது செங்கோட்டையன் டிவிகேல போய் சேர்ந்தார். அப்போ எல்லாரும் ஏளனமாக பேசினாங்க, போயும் டிவிகேல சேர்ந்துருக்காரு, என்ன எதிர்காலம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மட்டம் தட்டி பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி செங்கோட்டையன் மினிஸ்டரு. அது மாதிரியான முடிவு எடுக்கலாம். எல்லாம் டிவிகே பக்கம் போகிறாங்க, நாம் மாற்றி அண்ணாமலை கட்சி பக்கம் போகலாம், அண்ணாமலைக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய சக்தியாக அண்ணாமலை இருப்பார் தமிழக அரசியலில், அப்போ நாம் இந்த பக்கத்து போனால் என்ன அப்படின்னு எஸ்பி வேலுமணி யோசனையில் இருக்காராம். கூட இருக்கிறவங்க பாதி பேர் டிவிகேவுக்கே போகலான்னு சொல்கிறாங்களாம். இப்போவே நம்ம ஆட்சி அதிகாரத்தை ஷேர் பண்ணிக்க முடியும், போகலான்னு சொல்கிறாங்களாம். பாதி பேர் லேட்டானாலும் அண்ணாமலை என்னைக்காவது ஒரு நாள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவார், நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ஐடியா கொடுக்குறாங்களா. என்ன டிசிஷன் எடுக்கிறது அப்படின்னு எஸ்பி வேலுமணி குழப்பத்தில் இருக்காராம். இது ரெண்டு. மூணாவது, சீமான் உதயநிதி சந்திப்பு. நேற்று சென்னையில் நடந்த ஒரு திருமண விழாவில் சீமானும் உதயநிதி ஸ்டாலினும் சந்தித்து பேசியிருக்காங்க. இதே மாதிரி சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு திருமண நிகழ்ச்சியில் சீமானும் ஸ்டாலினும் சந்தித்து பேசிக்கிட்டாங்களே. நேற்று சீமானும் உதயநிதி ஸ்டாலினும் வரக்கூடிய பை எலெக்ஷனில் ஒரு தொகுதியில் சீமானை பொது வேட்பாளராக முன்னிறுத்த பிளான் நடந்துக்கு இருக்கு. அதுக்காக தான் சீமான் அடுத்தடுத்து ஸ்டாலினையும் உதயநிதியையும் சந்திச்சிருக்காரா அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்படுது. இது ஒன்று. ரெண்டாவது, வழக்கம் போல் திருமண நிகழ்ச்சியில் உதயநிதி ஸ்டாலின் டிவிகே கவர்மெண்ட்டுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. சோஃபா மாடல் அப்படி இப்படின்னு பேசியிருக்காரு. முதல்ல இந்த திராவிட கட்சிகள் திருமண நிகழ்ச்சியில் போயிட்டு அரசியல் பேசுகிறத கைவிடணும். பொதுமக்கள் விரும்புறதில்லை அதெல்லாம். இப்போலாம் நக்கலை பார்க்குறாங்க. டிவிகே சொல்கிறாங்களே, கல்யாணமாக போய் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் புலம்பிக்கு இருக்காங்க. அடுத்த ஆடி மாதம் வரப்போகுது, எந்த மேரேஜ் ஃபங்க்ஷனும் இருக்காது, திமுக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நக்கல் நையாண்டியோட டிவிகே கேள்வி கேட்குறாங்க. பொதுமக்களுடைய மைண்ட் செட்டும் அதுதான். ஏன் மேரேஜ் ஃபங்க்ஷனில் வந்து இப்படி புலம்புறாங்க? மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனால் மணமக்களுக்கு வாழ்த்து சொல்லணும், இதுதான் பண்ணணும். இதை விட்டுட்டு அங்கே போய் விஜய்க்கு எதிராக பேசுகிறது, கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுகிறது, இதை மக்களே விரும்பலை. அதனால் திராவிட கட்சிகள் இந்த திருமண விழாவுக்கு போய் அரசியல் பேசுகிறத என்னைக்கு கைவிடுவாங்களோ அன்னைக்கு தான் பொதுமக்களுடைய பார்வை மறுபடியும் திராவிட கட்சிகள் பக்கம் திரும்பும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை.
இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.